பெரும்பாலான பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா தொழுகைக்கு அப்புறம் துவா பண்ணி ஊதுறாங்க. அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில சரியா தவறா? சரி. அதாவது பள்ளிவாசல்ல தொழுது விட்டு வெளியே வரும் பொழுது முஸ்லிம் அல்லாத பல சகோதரர்களும் சில முஸ்லிம்களும் கூட வாசல்ல நின்று கொண்டிருப்பார்கள். தொழுது விட்டு வரக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, ஓதிட்டு போவாங்க. இப்ப கூட நம்ம அந்த பள்ளியில கூட வரும்போது நினைஞ்சோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்படி செய்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிறார். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒன்னு நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉம் வ ரஹ்மா. இந்த குர்ஆனிலே ஆரோக்கியம், ஷிஃபா, நோய் நிவாரணம் தரக்கூடியதையும் நம்ம இறக்கி இருக்கிறோம். இந்த குர்ஆன் இப்படி வழிகாட்டுவதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நோய் நிவாரணம் தரக்கூடிய தன்மையும் குர்ஆனிலே இருக்கிறது என்று குர்ஆனே நற்சான்று சொல்கிறது. அப்ப இந்த குர்ஆனை ஒரு நோய் நொடிக்காக ஓதி பார்க்கறதுக்கு பயன்படுத்தலாமான்னா பயன்படுத்தலாம் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஆதாரம் இருக்கிறது. எப்படி ஆதாரம் இருக்கிறது? அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போன பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்போதுமே இந்த குல்ஹுல்லாஹது, குல்லு ரப்பில் பலக், ரப்பின் நாஸ், இந்த சூறாக்களை எல்லாம் ஓதி அவங்க மேனிலெல்லாம் தடவி கொள்வார்கள். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போன பிறகு ஆயிஷா நாயகி அவர்கள் ஓதி அவங்க என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கையில ஊதுவாங்க, அவங்க உடம்பு பூரா தடவி கொள்வார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதாக புகாரியில இன்னும் பல நூல்கள்ல ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது. அதனால குர்ஆனுடைய வசனங்களை ஓதி என்ன செய்யலாம், ஒரு ஆளுக்கு ஊதுறது என்பது மார்க்கத்துல தடுக்கப்பட்டது ஒன்றும் கிடையாது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப இதை கடைபிடிச்சாங்கன்னு கேட்டா, ரெண்டு இடத்துல நமக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஒன்னு, அவங்களுக்கு ஓத முடியாத நோயாளி ஆகும் பொழுது, மற்ற நேரத்தில் அவங்க தான் அவங்களுக்கு ஓதி கொண்டார்கள். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நானே அல்ஹம்து சூரா ஓதி, நானே குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதி, நானே குல்லு ரப்பில் ஃபலக் சூரா ஓதி கையில ஊதி உடம்புல தடவி கொள்ளலாம். இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அடுத்தவங்க எப்ப ஓத விட்டுருக்காங்கன்னா, முடியாம போயிட்டாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஓத முடியாத அளவுக்கு வேதனையும் அந்த கஷ்டமும் ஏற்பட்டதோ மரணத்திற்கு முன்னாடி, அப்பதான் மனைவியை ஓத சொல்லி அதை ஊதி என்ன செய்யறாங்க, தன்னுடைய கையில ஊத சொல்லி அதை தடவினார்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப நமக்கு ஓத தெரியுமையானால் அடுத்தவர்கிட்ட போய் ஓதாமல் நாம ஓதிக்கொள்ள வேண்டும். யாருக்கு ஓத தெரியலையோ அல்லது தெரிந்தவர்களுக்கு ஓத முடியலையோ, நோயின் காரணமாக முதுமையின் காரணமாக நமக்கு ஓத முடியலையோ, அப்ப மற்றவங்க என்ன செய்யலாம், அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ சயீத் அல் குத்ரி என்கிற சஹாபி தலைமையில ஒரு கூட்டத்தினர் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். போற இடத்துல அங்க ஒரு சமுதாயத்தினுடைய தலைவருக்கு தேள் கொட்டிருச்சு. வேற ஒரு சமுதாயம், முஸ்லிம் அல்லாத மக்கள் வசித்த ஒரு பகுதி, அந்த ஊர்ல உள்ள ஒரு தலைவருக்கு தேள் கொட்டி விட்டது. தேள் கொட்டினவன என்ன செய்யறாங்க, அந்த காலத்துல மருத்துவம் கிடையாது, இந்த ஆஸ்பத்திரி ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல இதுக்கு மாந்திரிகம் தான் பார்ப்பாங்க. அப்ப அவங்க என்னமோ பண்ணி பாக்குறாங்க, தேள் கடி இறங்கல. இந்த வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்திருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து, உங்களுக்கு ஏதாவது மாந்திரிகம் ஏதாவது தெரியுமா, தேளுக்கு ஏதாவது மந்திரிப்பீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அபூ சயீத் அல் குத்ரி அவங்க என்ன செய்யறாங்க, நான் வர்றேன்னு சொல்லி போய் அல்ஹம்து சூரா ஊதிட்டு வந்துடுறாரு. தேள் கடி இறங்கிருச்சு. அல்ஹம்து சூரா தான் ஓதுனாரு, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது அங்கீகரிச்சுக்கிட்டாங்க. அவங்க யாருன்னு கேட்டா முஸ்லிம் அல்லாதவங்க, அவங்களுக்கு ஓத தெரியாது. ஓதுனால உள்ளத்துல இருந்து ஓதுனாத்திர சிபா தரேன், முதல்ல ஓத தெரியாது, ஓதுனால உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதனால என்ன செய்யறாங்கன்னா, இவங்க போய் ஓதி பார்த்திருக்கிறாங்க, இது ரசூல் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்ப இதுல ரெண்டு தான் நம்ம தேடி பார்த்த வரைக்கும் அவரவர்கள் குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. அது இல்லாம ஓதுவதாக இருந்தால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நீங்க என்ன செய்யலாம், இது மாதிரி ஓதலாம். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஓதலாம், குழந்தைகளுக்கு அது மாதிரி ஓதலாம், அல்லது ஓத தெரிந்தும் முடியாத அளவுக்கு நோயாளி ஆயிட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஓதலாம். அல்ல எத்தனை பேருக்கு முஸ்லிமா இருப்பான், அல்ஹம்து சூரா கூட தெரியாது, பேருக்கு முஸ்லிமா இருப்பான், அவனுக்கு அல்ஹம்து கூட அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா அவனுக்கு நம்ம என்ன செய்யலாம், தெரியல. தெரிந்தவர்கள் அவங்களே ஓதிக்கொள்ள வேண்டும். தெரிஞ்சவங்க போய் அஜர்த்து நீங்க ஓதி பாருங்கன்னு கேட்க கூடாது. ஏன், இந்த குர்ஆன் தான் உனக்கும் தெரியுமே, அவர் என்ன ஸ்பெஷலா ஓத போறாரு, அவருக்கு பவரு, குர்ஆனுக்கு பவர் அவருக்கு பவரா? அல்ஹம்து சூரா ஓதணும், இந்த அல்ஹம்து சூரா உனக்கு தெரியும் தானே செய்யும், நீ ஓதிக்கிற வேண்டியதானே. ஓதுறதுக்குள்ள சூறாவில சின்ன சின்ன சூறா தானே இருக்குது, குல் ஹுவல்லாஹ் சூரா உனக்கு தெரிய தானே செய்யும், நீ ஓதிக்க. உனக்கு தெரியலையா அல்லது முடியலையா
அப்ப போய் அடுத்த ஆள் என்ன செய்யலாம், ஓத சொல்லலாம். இப்படித்தான் அனுமதி இருக்கிறது. நம்ம இந்த பள்ளிவாசல்ல பாக்குறோம், யாரு முஸ்லிம் அல்லாத மக்கள் தான் வர்றாங்க, நம்பிக்கையோட வர்றாங்க. பெரும்பாலும் முஸ்லிம்ல யாராவது வந்தீங்கன்னு சொன்னா அது ஓத தெரிஞ்ச ஆளா இருந்தா போயிடாதீங்க, நீங்களும் ஒதுக்கிருங்க. ஓத தெரியாத ஆட்களா இருந்தா என்ன செய்யலாம், நம்ம ஓதி பாக்குறதுக்கு மார்க்க தடை கிடையாது.